தமீம் அன்சாரி அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்கார் சார். சார் எனக்கு செக்ஸில் ரொம்ப ஆர்வம் இருக்குது. ஆனால் வந்து எனக்கு சீக்கிரமாக விந்து வர மாட்டேங்குது. இதை வந்து ஒய்ஃபை கொஞ்சம் ரொம்ப இது பண்ணுற மாதிரி இருக்கிற மாதிரி சொல்கிறார் சார். அதாவது அரிதிலும் அரிதாக 0.001% ஆண்களுக்கு வந்து சீக்கிரம் விந்து வராது. அரை மணி நேரம் செக்ஸ் பண்ணாலும் டக்குன்னு விந்து வராது. சில நேரங்களில் சலிப்படைஞ்சிருவாங்க ரெண்டு பேருமே. நீண்ட நேரம் பண்ணுறோம் விந்து வரலன்னு வரும். அதுக்கப்புறமும் நிறைய நேரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது அரிதாக நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். இதை பற்றி பெருசாக கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு குழந்தைகள்லாம் இருக்குன்னா இதை பற்றி நீங்கள் மறந்துடலாம். செக்ஸ் பண்ணுற வரைக்கும் பண்ணிவிட்டு நிறுத்திடலாம். விந்து வெளியேற்றாமல் கூட நிறுத்தலாம். ஒரு முறை விந்து வெளியேற்றணும்னு அவசியம் இல்லை. அப்படியும் இல்லை நான் ஒரு முறை விந்து வெளியேற்றி தான் நிறுத்தணும்னா இதற்கான சில பயிற்சிகள் மருந்துகள் இருக்குது. ஒன்று வந்து இது வந்து சில மாத்திரைகள் இருக்குது. அதை சாப்பிட்டுட்டு நீங்கள் செக்ஸ் பண்ணிங்கன்னா விந்து உடனே வரும். இரண்டாவதாக ஒரு இடத்துல ஸ்கிப்பிங் மாதிரியோ இல்லை ஜாகிங் மாதிரியோ பண்ணிக்கிட்டே இருங்க. படபடப்பான உடனே டக்குன்னு போய் செக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் விந்து சீக்கிரம் வந்துடும். ஒரு செக்ஸ் படத்தை பார்த்துக்கிட்டு செக்ஸ் பண்ணாலும் உடனடியாக விந்து வந்துடும். மாத்திரை செக்ஸ் படத்தை பார்த்து பண்ணுறது, ஜாகிங் பண்ணிவிட்டு பண்ணுறது எல்லாத்தையும் கம்பைண்டாகவும் நீங்கள் சேர்ந்து பண்ணலாம். நிறைய முறைகள் இருக்குது. இதை தவிர நீங்கள் மருத்துவர் அணுகுங்க. வேறு ஏதாவது காரணங்கள் இருந்தால் கண்டறிந்து அதையும் சரி பண்ணலாம். சார் திவ்யா அப்படின்ற ஒரு மேடம் கேட்டிருக்காங்க சார். சார் என்னோட ஹஸ்பண்டுக்கு ஸ்பெர்ம் கவுண்ட் 12 மில்லியன் தான் இருக்குது. மூவ்மெண்ட் வந்து 5% இருக்குது. ஹெட் டிஃபெக்ட் வந்து 92% இருக்குது சார். இப்போ நாங்கள் என்ன பண்ணட்டோம்னு கேட்குறாங்க. இது ஏற்கனவே பேசியிருக்கோம். இதை பற்றி ஒலிகோ ஆஸ்தினோ டெரட்டோ ஜூஸ்போமியா 3 குறைபாடுகள் இருக்குது. எண்ணிக்கை கம்மியாக இருக்குது, ஊர்ந்து போகிற அணுக்கள் கம்மியாக இருக்குது, உருச்சிதைவான அணுக்கள் அதிகமாக இருக்குது. இது நிறைய பேருக்கு இருக்கிறது தான். உங்கள் கணவருக்கு மட்டும் இல்லைங்க. ஒரு 20% ஆண்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இதற்கு இப்போ சில நல்ல ட்ரீட்மெண்ட்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அமெரிக்காவில் கிளீவ்லாண்ட் யூனிவர்சிட்டியில் ஒரு குறிப்பிட்ட மருந்துகள் வந்து 110 நாள் தொடர்ந்து சாப்பிட்டிங்கன்னா விந்தணுக்கள் அதிகப்படுத்துறதுக்கும் மற்ற பேராமீட்டர்ஸ் அதிகப்படுத்துறதுக்குமான சில மருந்துகள்லாம் இருக்குது. இப்போ சில இன்ஜெக்ஷன்ஸும் இருக்குது. அதெல்லாம் போடலாம். இதெல்லாம் போட்டு இம்ப்ரூவ் ஆகும். இரண்டாவது, இதெல்லாம் போட்டு இம்ப்ரூவ் ஆகலை அப்படின்னு வச்சுக்கோங்க. இருக்கிற இந்த அணுக்களே போதும். இந்த அணுக்களை எடுத்து இக்ஸி என்ற முறையில் ICSI இன்ட்ராசைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன் என்ற முறையில் நல்ல விந்தெடுத்து உங்கள் கருமுட்டை எடுத்து ஒவ்வொரு கருமுட்டைக்குள்ளேயும் ஒரு விந்தை இன்ஜெக்ட் பண்ணி கருவாக்கி கர்ப்பப்பையில் வச்சிடலாம். அதனால் இது ஒரு பிரச்சனை அல்ல. சரி பண்ணிடலாம். மருந்து மாத்திரைகளில் சரி பண்ணி பாருங்கள். சரியாகலைன்னா நவீன சிகிச்சை முறைகள் இருக்குது. அது மூலம் சரி பண்ணலாம். செல்வராஜ் அப்படின்ற ஒருத்தர் கேட்டிருக்காரு சார். டாக்டர் எனக்கு விதையில் வந்து மறு மாதிரி இருக்குது. இதனால் ஏதாவது ப்ராப்ளமானு கேட்குறாங்க. விதைக்கு உள்ளே இருக்குது அப்படின்னா அதில் ஏதோ கட்டி அந்த மாதிரி இருக்கலாம். அது செக் பண்ணணும். வெளியே இருக்குன்னா அது சின்ன கொப்பளங்களாகவோ மருக்களாகவோ இருக்கலாம். இதுவெல்லாம் டாக்டர்கள் பார்க்கணும். நீங்கள் நேரம் வாங்க, நான் பார்க்குறேன். பார்த்துட்டு தான் டயக்னோஸ் பண்ணணும். ஏன்னா உள்ளே இருக்கா வெளியே இருக்கான்ற அளவுக்கு குழப்பம் இருக்குது. அதுவும் இல்லாமல் பார்க்கும்போது அது எதுவும் வார்ட்டா, ஸ்கின் டேகா, இல்லை வேறு சின்ன கொப்பளங்களா என்னன்னு பார்த்துட்டு அதுக்கான சிகிச்சை கொடுக்கும்போது இதை முற்றிலும் சரி செய்யும். சார் பாரத் அப்படின்ற ஒரு நபர் கேட்டிருக்கார் சார். ஐயா எனக்கு உடலுறவு ஆரம்பிக்கும்போது எச்சில் போன்ற திரவம் அதிகப்படியாக வருது. இதனால் எதுவும் பிரச்சனையும் உள்ளதான்னு கேட்குறாங்க. இல்லைங்க, சில பேருக்கு அப்படி வரும். செக்ஸு மனைவி பக்கத்தில் போகும்போதே கொஞ்சம் திரவம் பெண்ணுறுப்புலேருந்து வரலாம். இது இயல்பானது. ப்ரீகம்னு நாங்கள் சொல்லுவோம். இப்படி வரலாம். அதுவும் ரொம்ப இளமையாக இருந்தீங்கன்னா நிறைய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. காதலிக்கும் போது இது அதிகமாக வரலாம். நிறைய நாள் செக்ஸ் பண்ணிட்டீங்க, வயதாகும்போது கொஞ்சம் குறையும். இந்த மாதிரி ப்ரீகமெல்லாம் குறையும், வரலாம். யாருக்கு அப்பையும் நீங்கள் புது பெண்ணை பார்க்குறீங்க, புது பெண் மீது காதில் விழுகிறீங்க, இந்த மாதிரி திரும்ப வரலாம். அந்த எக்ஸைட்மெண்ட்னால வர்றது இயல்பானது. ஒன்றும் கவலைப்பட வேண்டாம்.